மீனத்துல சனி பகவான். மீனத்துல சனி பகவான் எப்படிங்க இருப்பாரு? இப்ப கூட மீனத்துல தான் சனி பகவான் கோச்சாரத்திலயும் இருக்காரு. இந்த மீனத்தில் சனி பகவான் இருந்தா இவங்களுடைய ஒரு லாபத்தை நோக்கிய பயணம் இருக்கும். ஆனா அந்த லாபத்து கிடைக்கணும்னா இவங்க 10 தடவை அலைஞ்சுதான் ஆகணும். சரி, 10 தடவை அலைஞ்சு அந்த லாபம் கிடைக்கும். ஆனா அந்த 10 தடவை அலைஞ்சுக்கிட்டு வர்றதுக்கான பணத்துக்கு ஒப்பீடு பண்ணும்போது இந்த லாபம் அதுல சரியா போயிடும். அப்ப ஏன்டா அலைஞ்சோம், அதுக்கு பேசாமே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மன போராட்டம் அப்படிங்கிறது அங்க நடக்கும். இவங்க ப்ரொமோஷனுக்காக ஏற்பாடுகளை பண்றாங்கன்னா ரொம்ப லாங்ல அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். அதற்காக டிராவல் பண்ணி நீங்க போயிட்டு வர்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அமைச்சு கொடுக்கும். அப்ப அவங்களுக்கு லாபமும் உண்டு, விரயமும் உண்டு. எதிர்காலத்திற்கான முதலீடுகளை பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், சிந்தனைகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். பயணங்கள்ல விருப்பம், சுற்றுலாக்கள்ல விருப்பம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மூத்த சகோதரர் வழியில இவங்க கண்டிப்பா ஒரு சில விரயங்களை இவங்க சந்திச்சே ஆகணும்னு இருக்கு. அதற்கு பேசாம இவங்களே அண்ணனுக்கோ அக்காவுக்கோ ஏதோ ஒரு செலவு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். அதனால மீனத்துல இப்போ சனி பகவான் இருக்கக்கூடியவங்களும் இதை கடைபிடிங்க. உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. அந்த ஆசீர்வாதம் அடுத்தடுத்து உங்களை நல்ல இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். ப்ரொமோஷன் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? உங்க அண்ணனுக்கோ அக்காவுக்கோ மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க. உங்களுக்கு ப்ரொமோஷனுக்கான ஒரு சூழ்நிலைகளானது அமையும். ஆனா அலைஞ்சு டிராவல் பண்ணி போற மாதிரியான ரொம்ப தொலை தூரத்துல அந்த நிகழ்வு நடக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கு. அதனால மீன லக்னத்துல சனி பகவான் இருக்கிறது பாதிக்கு பாதி பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்துதான் இருக்கும்.